பிரமாதம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கேரளா ரெசிபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய செஞ்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அருமையான ஸ்நாக் பழம்பொரி அது செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னொரு அருமையான கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொண்டக்கடலையை வேக வைக்கணும். இதுக்கு நான் 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்து ராத்திரி ஊற வச்சாச்சு. இப்போ இதை நான் குக்கருக்கு மாற்றிடுறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ குக்கரை மூடிட்டு ஒரு 5-6 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கடலையை வேக வச்சுக்கலாம். ஸோ 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், கடலை ரொம்பவே அருமையாக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கடலையை எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு தட்டின பூண்டு அது சேர்க்குறேன். ஒரு 5 பல்லு தட்டி சேர்க்குறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இதோட 3 பச்சை மிளகாய், இதோட 3 பச்சை மிளகாய் கீரி சேர்க்குறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த கடலைக்கறி நீங்கள் புட்டு, ஆப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாக மாறி இருக்கு. இப்போ நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. மசாலா தூள் சேர்க்கும் போது 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஸோ மசாலா தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே தான் நான் செய்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நறுக்கி சேர்க்குறேன். ஸோ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வேக வச்ச கடலையை இதில் சேர்த்துடலாம். தண்ணியோடு தான் சேர்க்கணும். கடலை வேக வைக்கும்போது நான் ஆல்ரெடி உப்பு அதில் சேர்த்துருக்கேன். அதனால தான் இப்போ தக்காளியில் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ கடாயை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதை பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருக்கு. நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. கடலை வேக வச்ச தண்ணியிலே கரெக்டாக இருந்த உப்பு, அதனால நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நான் இதில் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த திக் தேங்காய் பால் அது ஊற்றுறேன். இது 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஃப்ளேம் லோலியே வச்சுட்டு மெதுவாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பால் ஊற்றின பிறகு கொதிக்க வைக்க வேண்டாம். லேசாக சூடான பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வைக்க போகிறேன். கடைசியாக ஒரு ஸ்டெப் இருக்குது, அது ஒரு சின்ன தாளிப்பு, அது இதில் சேர்க்கணும்.
கடைசியாக தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி, ஸோ எண்ணெய் லேசாக சூடான பிறகு இதில் கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். இதோட ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ கடுகு பொரிஞ்சு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம கடலைக்கறியில் சேர்த்துடலாம். ஸோ தாளிப்பை போட்டுட்டு ஜஸ்ட் லேசாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கடலைக்கறி பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்னங்க, சாப்பிட்றது தான். கடலைக்கறி புட்டு செம்ம காம்பினேஷன் இல்லையா? இப்போ அதை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல சாஃப்டான புட்டோட சூப்பரான இந்த கடலைக்கறி வச்சு, ஆஹா, பிரமாதம். கடலை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த தேங்காய் பால் ஃப்ளேவர்ஸோட ரொம்ப மைல்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. இன்றைக்கி நான் கடலைக்கறி புட்டு வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டான எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.